இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது insta360 X3 அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு பாக்கெட் ஆக்ஷன் கேமரா. இது வந்து 360 டிகிரியில் ரெக்கார்ட் ஆகும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக் இது, அதுக்கப்புறம் கேமரா எடுப்போம். இந்த பாக்ஸில் தான் கேமரா இருக்குது. நீங்கள் வாங்கும்போது கேமரா மட்டும் தனியாக வாங்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஆக்சசரிஸ் தேவைன்னா சேர்த்து பண்டிலாக கூட வாங்கலாம். நம்ம இப்போ செல்ஃபி ஸ்டிக் அப்புறம் கேமராவோட லென்ஸ் கேப் அதுவும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் லென்ஸ் கேப், இது லென்ஸ் கேப்போட பாக்ஸ். இது வந்து 5Kல கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம். இது நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கோம், ஸோ அமேசானில் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கு, ப்ரைஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணலாம். மேலே இருக்கிற அந்த ரேப்பரை கிழிச்சிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். insta360 X3 கேமரா இருக்குது. பார்த்தீங்கன்னா அதோட கேமராவில் ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒயிட் கலரில் ஒட்டி இருக்குது. இது எதுக்குன்னா அந்த கேமரா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து 360 டிகிரியில் ரெக்கார்ட் ஆகும். கேமரா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கைக்கு அடக்கமாகவும் இருக்குது. இதை வந்து கையிலே ஷூட் பண்ணுறதை விட பெரும்பாலும் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் எல்லோரும் ஷூட் பண்ணுறாங்க, நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கையும் சேர்த்தே வாங்கியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்ஃபி ஸ்டிக்கில் ஷூட் பண்ணும்போது அந்த செல்ஃபி ஸ்டிக்கும் அந்த கேமராவில் தெரியாது. நீங்கள் 360 டிகிரியில் திருப்பும் போது செல்ஃபி ஸ்டிக் வந்து இருக்கிறதே தெரியாது. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே அநேகமாக சார்ஜர் தான் இருக்கும். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கேமராவோட கவர் இருக்கு, பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணுவோம். ஒரு அழகான கேமரா கவர் இருக்கு. கண்டிப்பா இது கேமராவுக்கு தேவைதான், ஏன்னா ஸ்கிராட்ச் ஆகாம தடுக்கும். அது அதோட பிராண்ட் வந்து அந்த கவர்ல எழுதியிருக்கு, insta360 அப்படின்னு. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இதை வச்சுட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுல உள்ள நிறைய ஏதோ பேப்பரா இருக்கு. insta360 X3 குவிக் ஸ்டார்ட் கைடு புக்லெட் இருக்கு. இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப், அதுக்குண்டான டாக்குமெண்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் தான் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அதுக்கு மேலே இன்னும் நம்ம வந்து அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாக்கா அதுக்கு உண்டான கேஸ் தனியாக இருக்குது. insta360 ஆக்சசரிஸ் சைட்லேயே இருக்குது, நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது. பேசிக்காகவே அவங்க வந்து ஒரு லிமிடெட் வாரண்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் ப்ராப்ளம்னா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும்னா நம்ம காசு கொடுத்து அது தனியாக வாங்கணும். அதுக்கப்புறம் insta360 X3 சேஃப்டி கைட்லைன்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளீனிங் கிளாத் இருக்கு, கேமராவோட லென்ஸை கிளீன் பண்றதுக்கு. அதுலயும் insta360 லோகோ இருக்கு, சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் insta360 லோகோ ஸ்டிக்கர் வந்து ஒன்று வச்சிருக்காங்க, ஒயிட் கலர்லயும் எல்லோ கலர்லயும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமராவை ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. 2 பட்டன் இருக்கு. அதுல லெஃப்ட் சைட் பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ணாக்கா கேமரா ஆன் ஆகும். பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் கேக்குது. பை டிஃபால்ட் இங்கிலீஷ் வந்து டிக் ஆகிருக்கு. அதையே செலக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் டைரக்டாவே கேமரா வழியா வந்து உங்களுக்கு வியூ தெரியுது, நோட்டிஃபிகேஷன் காட்டுது. அது என்னன்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த insta360 ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆப் எதுக்குன்னா, நம்ம மொபைல் வழியா நம்ம ரெக்கார்ட் பண்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ண ஃபைல்ஸையும் நம்ம மொபைல் வழியாவே பார்க்கலாம். ஸோ அந்த ஆப் மூலியமா நீங்க எடிட்டும் பண்ணலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார போனதுக்கு அப்புறம் பை டிஃபால்ட்டாவே 5.7K/13 கொடுத்துருக்கு. அப்படின்னா 5.7K ரெசல்யூஷன்ல 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து ஷூட் பண்ற ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ மோட் இருக்கு, ஆக்டிவ் HDR. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் அந்த ஸ்வைப் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லை. இதோட பேட்டரி வந்து சைடில் இருக்கு, அது வந்து ரிமூவபிள் தான், ஈஸியாக கலட்டலாம். இது வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால ரொம்ப க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பின்னை வந்து லைட்டாக அமுக்கி இப்படி இழுத்தாலே போதும், அந்த பேட்டரி வந்து ஈஸியாக வெளில வந்துடும். ஸோ ஈஸியாக தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் அந்த கேமராவில் அந்த பேட்டரி தான் கொஞ்சம் வெயிட்டு.
இது வந்து கரெக்டாக மாட்டணும். அப் சைடு டவுன் சைடை வந்து மாற்றி மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க அப் அப்படின்னு, இதுதான் மேலே வரும் அப்படின்னு. அதே மாதிரி பேட்டரியை புஷ் பண்ணிட்டு சிம்பிளாக நடுவில் ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆயிரும். ஷட் டவுன் பண்ணுறப்ப insta360 லோகோ வருது அனிமேஷனில். இந்த கேமராவை சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ளக் பாயிண்ட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் இருக்குது, ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால. பின் வந்து சி டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி ஸ்டிக் ஓப்பன் பண்ணலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக்லேயே வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நார்மலான செல்ஃபி ஸ்டிக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டட் செல்ஃபி ஸ்டிக்கு. இந்த எக்ஸ்டெண்டட் செல்ஃபி ஸ்டிக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மலான செல்ஃபி ஸ்டிக்கை விட. ஆனால் நம்ம வாங்கியிருக்குது நார்மலான செல்ஃபி ஸ்டிக் தான். இதுலேயுமே insta360யோட லோகோ இருக்கு. இது எல்லாமே அவங்களோட பிராண்டு தான். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வந்து இழுத்தோன்னா எவ்வளோ பெருசு வருதுன்னு மட்டும் பார்ப்போம். அடுத்தது குவிக்காக லென்ஸ் கேப் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் சாஃப்ட் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் கேப்பை எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. கேமரா பாக்ஸ்குள்ளே ஒரு சி டைப் கேபிளும் இருக்குது. இதுக்கான மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து பேட்டரி போடுற இடத்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மெமரி கார்டு மட்டும்தான் இதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.